பிலிப்பைன்ஸ் நாட்டை புயல் தாக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ராணுவம் உட்பட அந்நாட்டின் அனைத்து துறைகளும் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் புயல், சூறாவளி என மிக மோசமான இயற்கை சீற்றங்கள் உருவாகி இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. கடந்த 2013ஆம் ஆண்டு அந்நாட்டை தாக்கிய ஹயான் புயல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய இயற்கை பேரிடராக கருதப்படுகிறது. இந்நிலையில் தற்போது அந்நாட்டை மிரட்டிக் கொண்டிருக்கும் மோசமான புயல் குறித்த எச்சரிக்கைகள் பிலிப்பைன்ஸ் மக்களை பீதியடைய வைத்துள்ளன. இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வார தொடக்கத்தில் அந்நாட்டின் வடக்கு கடலோர பகுதிகளை மேசாக் புயல் தாக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பிலிப்பைன்ஸ் நாடு முடுக்கிவிட்டுள்ளது. வடக்கு மாகாணமான அரோராவில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் பணிகள் கடந்த 2 நாட்களாக போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இசபெல்லா மற்றும் அரோரா பகுதிகளில் பொதுமக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயரச் செய்ய வேண்டிய தேவை உருவாகியுள்ளது. இதற்கான பணிகள் தொடங்கப்படும். இதற்கிடையே அரோராவில் உள்ள பேலார் வளைகுடாவிற்கு சென்றுள்ள பிலிப்பைன்ஸ் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சுமார் 10,000 பேர் உடனடியாக அப்பகுதியிலிருந்து வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.